இங்க இந்த பொண்ணும் பூசாரியும் அன்னைக்கு நைட் எந்த கொலையும் நடக்காத மாதிரி பாத்துக்கலாம்னு முடிவு பண்ண அன்னைக்கு நைட் இறந்து போன அக்காவை நினைச்சு இந்த லேடி அழுதுட்டே இருக்க ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயிடுது. அவங்கள பார்க்க ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு தூங்கலியா நீங்கன்னு கேட்க இல்லன்னு அவங்க சொல்றாங்க. உடனே இந்த டாக்டர் ஒரு தூக்க மாத்திரையை பிரிஸ்கிரைப் பண்ண உடனே இந்த பொண்ணு டாக்டர் அந்த மாத்திரை வேணாம், அது ரொம்ப ஹை டோஸ் ஆச்சுன்னு சொல்ல அப்போ பக்கத்துல இருந்த இந்த பொண்ணோட கசின் இல்ல அந்த மாத்திரை 3க்கு மேல போட்டாதான் ஹை டோஸ்னு சொல்றான். உடனே இந்த பொண்ணுக்கு அவன் மேல டவுட் வந்துருது. அவனுக்கு எப்படி இந்த மாத்திரை பத்தின டீடைல்ஸ் தெரியும்னு யோசிக்க அன்னைக்கு நைட்டு குடும்பமா எல்லாரும் ஹால்ல படுத்துக்கிறாங்க. அப்ப அந்த கசின் இந்த பொண்ணோட மாப்பிளைய கூப்பிட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஏதோ க்ளூ கிடைச்சிருக்கான், போய் விசாரிச்சுட்டு வரலாம்னு சொல்ல இவனும் சரின்னு போறான். போன இடத்துல இந்த கசின் பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. திடீர்னு அவன் அந்த பொண்ணு பத்தியே பேசிட்டு இருக்க இந்த மாப்பிள ஏன் நீ அவளை பத்தியே பேசுறன்னு கேட்க உடனே இவன் ஏன்னா எனக்கு அவ வேணும்னு சொல்றான். இதை கேட்ட மாப்பிள ஷாக் ஆகிறான். பார்த்தா இந்த கசின் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆன்ம பிரச்சனை இருக்கு. அதனால இந்த மாளிகையோட ஜமீன்தார் கதை தெரிஞ்சு இவங்களை ஏமாத்தி இந்த இடத்தை வாங்க வச்சு அந்த பரிகாரத்தை கண்டினியூ பண்றான். அதுக்காக அந்த பூசாரியோட பையன் கூட சேர்ந்து இவன் தான் அந்த நாயை முதல்ல கொண்டு இருக்கான். அப்புறம் அந்த லேடியோட ஹஸ்பண்டுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சு லேடியை கொண்டு இருக்கான். இந்த எல்லா விஷயத்தையும் இந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்ல இந்த மாப்பிள்ளை பயந்துடுறான். அப்போ அந்த பூசாரியோட பையன் வந்துட 2 பேரும் சேர்ந்து மாப்பிள்ளையை கொல்ல பிளான் பண்ண அப்போ பூசாரி பையனுக்கும் இவனுக்கும் சண்டை ஆகி இவன் பூசாரி பையனை கொண்டுறான். அப்புறம் இந்த மாப்பிள்ளையை கொல்ல வரும்போது இவன் மேல சந்தேகத்துல இருந்த இந்த பொண்ணு போலீஸை கூட்டிட்டு கரெக்டா அங்க வந்துடுறா. அப்புறம் உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு பூசாரி கிட்ட நன்றி சொல்லிட்டு அவரோட பையன் இறந்ததுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பிடுறான்.